2016 லூப் நடக்க போகுது. என்ன லூப் நடக்க போகுது? 2016 அப்படின்னா ஒரு லூப். ஜெயலலிதா மேல இறந்து போனாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய லெவல்ல ப்ராப்ளம்ஸ், புயல் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஒரு ஒரு சின்ன வைரஸ் மாதிரிலாம் பரவுச்சு. 2016 எலெக்ஷன், அதாவது அந்த எலெக்ஷன் நல்லா ஒத்து நோக்கி பாருங்களேன். அது ஜெயலலிதா அவங்க வந்து 2வது தடவை ஜெயிச்சது. அந்த கட்சி பயங்கரமான அடி வாங்குச்சு, ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு, அவங்களுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் போனாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த டைம் ஜெயிச்சது ஏடிஎம்கே தான். இப்போ 2016 ரீசெண்டா ஃபேம் ஆயிட்டு இருக்கு. அதாவது 2016 10 இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் போடுறாங்க. இதெல்லாம் சமிக்கை. 2016 நடந்த லூப் இப்ப நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆளும் வர்க்கம் யார் ஆண்டுகிட்டு இருக்கா? இப்போ 2வது தடவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? 2016 நடந்த லூப் அப்படியே நடக்குதுன்னா அந்த டைம் ஏடிஎம்கே, இந்த டைம் டிஎம்கே. ஆனா ரெண்டுமே கழகம். புரியுதா? சிம்பிள். இந்த கழகங்கள் இந்த டைம் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. அப்போ ஜெயலலிதா அம்மையார் போயிட்டாங்களே, அப்ப இன்னைக்கு அந்த டைம் அம்மானா இந்த டைம் யாரு? சரி, இது ஒரு ஷார்ட்ஸ் அடிச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா இது வந்து சுருக்கமா சொல்றதுதான் சரி. தேடுங்க, சிந்தனை ஓட்டத்தை அதிகப்படுத்தினாதான் நீங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. 2016 நிகழ்வுகளை மைண்ட் வச்சுக்கோங்க. 2026 இந்த நிகழ்வுகளை மைண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபாலோ பண்ணிட்டு போங்க, விஷயம் புரிஞ்சுப்பீங்க. Who is this guy?